சும்மாறேன். பணக்காரங்கிட்ட 10-15 வருஷமா நம்ம பழகிருப்போம். நம்ம அவசரத்துக்கு ஒரு நாள் பணம் கேட்டோம்னா இத்தனை வருஷம் பழகினதே பணத்துக்காக தான் ஆயிரும். அதனால நம்ம என்னைக்கு கடை கேட்கறதா இருந்தாலும் நம்ம கீழே இருக்கிறவங்ககிட்ட கேட்கணும், இல்ல கடை கொடுக்கறதே தொழிலா வச்சிருக்கிறவங்ககிட்ட கேட்கணும். இதை பாரு, ஃப்ரெண்டா பழகிற வசதியானவங்ககிட்ட நம்ம எப்பவுமே பணம் கேட்கக்கூடாது. அப்படி பணம் கேட்டோம்னா ஃப்ரெண்டா பழகுனதே பணத்துக்காகத்தான் ஆயிரும். சூரிய எப்பவுமே உனக்கு ஃப்ரெண்டா இருக்கணுமா வேண்டாமா? சாகுற வரைக்கும். அப்ப சாகுற வரைக்கும் நீ அவங்ககிட்ட கடனே வாங்கக்கூடாது. என்ன ஆனாலும் தத்துவம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க கடன் வாங்க வேண்டாம், எனாமும் வாங்க வேண்டாம், நான் டாக்டர் ஆக வேண்டாம். நாளையில இருந்து உங்க கூட சேர்ந்து நானும் மைக் செட்டை துடைக்கிறேன். என்னடா சொன்ன? மைக் செட்டை துடைக்கிறானா? மைக் செட்டை 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவுக்கு சின்ன வயிற்று வலி, 10 ரூபா மாத்திரையில தீர வேண்டியது. அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எதோ எடுத்து 10,000 ரூபாய்க்கு இழுத்து விட்டானுங்க. 4 மாசத்துக்கு முன்னாடி சரியா சாப்பிடாதனால அம்மாவுக்கு சின்ன மயக்கம். அதுக்கும் டாக்டர் கிட்ட போனா பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், அந்த டெஸ்ட், கண்டபடி டெஸ்ட்லாம் எடுத்து 30,000 ரூபாய் காலி பண்ணிட்டாங்க. நம்ம மாதிரி நடுத்தர குடும்பத்துல சம்பாதிக்கிற மொத்த சொத்தும் டாக்டருக்கும் ஆஸ்பத்திரிக்கும் போயிடுது. உன்ன டாக்டர் ஆக்கி நம்ம மாதிரி குடும்பங்களுக்கு நல்லது செய்யணும்னு பார்த்தா நீங்களும் மைக் செட்டை துறப்பீங்களோ? டேய், உனக்கு பணம் தானே வேணும், பணம் தானே வேணும். இதுல 10,000 மேல இருக்கும், எடுத்துக்க. என்னப்பா, தங்கச்சி பிரசவத்துக்காக சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை எடுத்து கொடுக்கற? அதுவும் டாக்டருக்கு தான். தம்பியும் டாக்டர் தானே, எடுத்துக்கிட்டோம். இந்தாடா. வரமா? தேங்க்ஸ் அண்ணே, வரேன்ப்பா. என்னப்பா அது? இந்த வாரமோ அடுத்த வாரமோ தங்கச்சி பிரசவத்துக்கு வர போற, தலை பிரசவம் வேற. அதுக்காக சேர்த்து வச்சிருந்த பணத்தை இப்படி தூக்கி கொடுத்துட்டியே. நாளைக்கு பிரசவத்துக்கு பணம் தேவைப்பட்டா என்னப்பா பண்ண போற? சாமி கிட்ட இருந்து தானே எடுத்து கொடுத்துருக்கோம், சாமியை கொடுக்கும். வாங்க 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 வாங்க. வாங்க தம்பி வாங்க. ஐயா வரலீங்களா தம்பி? அப்பாக்கு திடீர்னு செய்முறை மீட்டிங், அதான் என்ன போச்சுன்னா. மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்கள் வர முடியாத காரணத்தினால் இங்கு வருகை தந்திருக்கும் அவரது மைந்தன் சூரிய ஐயா அவர்களை இந்த தாலி எடுத்துக் கொடுத்து எனது மகளின் திருமணத்தை நடத்தி கொடுக்க வேண்டுகிறேன். தம்பி தம்பி கொஞ்சம் இருங்க. தம்பிக்கு என் பையன் வயசு கூட இருக்காது, அவரு கையால தாலி எடுத்து கொடுத்து கட்டினா அது முறையா இருக்குமா? சம்பந்தி, தம்பி குடும்பம் எனக்கு கோவில் மாதிரி. எனக்கு பெரியவரும் தெய்வம் தான், சின்னவரும் தெய்வம் தான். தம்பி நீங்க கொடுங்க. மாப்பிள்ளை கட்டு. மாப்பிள்ளை என்ன சின்ன படத்தனமா இருக்கு? தாலி எடுத்து கொடுக்க ஒரு வயசு வேண்டாம்? கல்யாணம் உங்களுக்கு விளையாட்ட போச்சா? உங்க சைடுல பெரியவங்க இல்லைன்னா சொல்லுங்க, என் சைடுல பெரியவங்க இருக்காங்க. பெரியவங்கன்னு எதை வச்சு சொல்றீங்க? என் கல்யாணத்துக்கு நீங்க வரதட்சணையா 1 லட்சம் பணம் கேட்டீங்க. ஆனா இவங்க 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து உதவி செஞ்சிருக்காங்க. வரதட்சணை பணம் கேட்ட நீங்க பெரியவங்களா, இல்ல கல்யாணத்துக்கு உதவி செஞ்சாங்களா அவங்க பெரியவங்களா? 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாரா? ஆமா. உனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குற அளவுக்கு உனக்கு அவருக்கும் என்ன உறவு? புரியல? உனக்கு 1 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்தாரு, உங்க 2 பேருக்கும் அப்படி என்ன லிங்க்னு கேட்டேன். நம்ம கல்யாணம் நடந்தா எனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட், உனக்கு எத்தனை நைட்னு இவருக்கு தான் தெரியுமா? இந்த திருப்பதி இறங்கி போறவன் இல்லடா, ஏறி போறவன். அந்த மந்திரி மாயவரனுக்கு என்ன தெரியும்? சரித்திரம் தெரியுமா? பூகோளம் தெரியுமா?
கணிதம் தெரியுமா, தமிழ் தெரியுமா, அல்லது ஆங்கிலம் தான் தெரியுமா? ஜாக் அண்ட் ஜில் went up the hill to fetch a file water. என்னடா நெஞ்சு புடைக்க கத்துறான்? ஐயா, இனிமேல் அவன் நெஞ்சு புடைக்கவே புடைக்காது, பொழந்துடணும். அதுக்காகத்தான் அவன் 7 கட்டையில கத்துறத இந்த பிரம்மா உருட்டு கட்டையில ஒடுக்குறான். நீங்க எடுங்க 10 எள்ளு. எள்ளா? எதுக்குடா என்ன எடுக்கலாம்? ஐயா, உங்களை எடுக்கிறதுக்கு இல்ல, அவன் எடுக்கிறதுக்கு. எள்ளுனா லாக்ஸ், 10னா 10 லாக்ஸ் எடுங்க. ஏய், ஒத்தனை அடிக்க 10 லட்சமா? என்ன அப்படி கேட்டீங்க? அவன் யாரை எடுத்து அரசியல் பண்றான்? உங்களை எடுத்து. நீங்க யாரு? சிங்கம். சிங்கத்தை எடுத்து அரசியல் பண்றவன 1000 2000 கொடுத்து அடிச்சா சிங்கத்துக்கு தானே சிங்கம். நீங்க எடுக்க 10 எள்ளு. ஐயா, இந்தாங்க பில்லு. என்னடா எள்ளுங்கிறீங்க பில்லுங்கிறீங்க, குழப்புறீங்க. ஐயா, கல்யாண மண்டபத்துல இருந்து 2 லட்சம் ரூபாய்க்கு பில்லு கொடுத்துருக்காங்கய்யா. கல்யாண மண்டபம்? அது நேத்திக்கு சூரி தம்பிக்கு கல்யாண மண்டபத்துல ஏதோ பிரச்சனை. கூட போனது திருப்பதி. அப்புறம் பில்லு விளையாம நெல்ல விளையும். டாய் சூரி, டாய் சூரி. சாரி. என்னடா அது? கல்யாண மண்டபம் 2 லட்சம் ரூபாய் பில்லு. அங்க ஒருத்தன் அரசியல் அழிக்க பாக்குறான், என் சொத்தை அழிக்க பாக்குற நீ. இது உண்மையின் குமுறல், நிஜத்தின் நிமிரல். ஹலோ திருப்பதி, நான் சூரி பேசுறேன். OX கேபிள் டிவியில் சைதை சாணக்கிய ரொம்ப அசிங்கமாக பேசிட்டு இருக்கான். ரொம்ப அவமானமாக போச்சு, ரொம்ப தலைக்குணவாக போச்சு. 2-3 நாளைக்கு நான் வெளியே வர முடியாது. அவன் பெரிய கண்ணபுரான், நீங்க அர்ஜுன. உங்க மனப்பாரத்தை இறக்கி வைக்கிறீங்களா? ஏய், உனக்கு பழகிறதுக்கு ஆளே கிடைக்கலையா? என் ஃப்ரெண்டு ஜட்ஜி இருக்கான், அவனுக்கு பையன் இருக்கான், அவனோட பழக. டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு பசங்க இருக்காங்க, அவங்களோட பழகிறது. எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு பிசினஸ் பண்ணிருக்காங்க, அவங்க பசங்களோட எல்லாம் பழகாம கேவலம் பிளாட்ஃபார்ம் அவனோட பழகி ஏன்டா என் உசுர எடுக்கிற? இந்த தொகுதி மக்கள் என்னை மந்திரி என்பார்கள், அவனை எந்திரி என்பார்கள். ஐயா, திருப்பதி. சூப்பரியா. அங்க அவுட்புட், இங்க இன்புட். மன்னிப்புகள்டா, மன்னிப்புகள்டா. நம்பிக்கிட்டயா? ஐயா, என்ன மன்னிச்சிருங்கயா. ஃப்ரெண்டு வரட்டா? ஏய், உட்கட்சியில பூசல் இருக்கலாம், உன்ன மாதிரி ஈசல் இருக்க கூடாது. ஓடிவிடு. ஈசல் கூட ஒரு நாள் வாழ்க்கை தான், எனக்கு அதுவும் முடிஞ்சு போச்சு. இனிமே காலம் பூரா ஐயா அவருடைய காலடியிலே விழுந்து கிடப்ப. இவன் அடிக்கிறதுக்கு 10 லட்சம் பேசுனீங்க. ஒரே ஃபோன் கால் 2 ரூபா கந்தலாயிட்டான். இன்னொரு ஃபோன் கால் போட்டிருந்த இவன் கதையே முடிஞ்சிருக்கும். அப்பா, நீங்க சொல்ற மாதிரி டாக்டர் பசங்க, ஜட்ஜு பசங்கள்லாம் எனக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா முதல்ல அவங்க பயந்து ஓடுவாங்க. ஆனா திருப்பதி அப்படி இல்லை. அவன் உயிரை கொடுத்து என் உயிர் காப்பாற்றுவான். அவன் தான் திருப்பதி. ஐயா, கோட்டையா இருந்தா மந்திரியா இருக்கணும், கொட்டையா இருந்தா முந்திரியா இருக்கணும். என்னடா சொல்ற? நீங்க கோட்டையில மந்திரி, ஆனா திருப்பதி முந்திரி. எல்லாத்துலயும் முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி இருக்கானே. வாக்கா. டாக்டருக்கு சார் வேண்டிய கமிஷன் என்னாச்சு சார்? அந்த டாக்டர் இந்த மருந்து கம்பெனி பார்ட்னர் இல்ல, வாங்குறது கமிஷன். அதை மிரட்டி வாங்காதீங்க. வர 18ஆம் தேதி உனக்கு லாஸ்ட் டேட். அதுக்குள்ள டாக்டருக்கு சேர வேண்டிய கமிஷன் போய் சேரணும், இல்ல நீ போய் சேர்ந்துருவ. யார் சூர்யா அந்த டாக்டர்? அது அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க. அம்மாவுக்கு தெரிஞ்சவங்களா? ஹலோ, சூரி சொன்ன தேதியில அந்த டாக்டருக்கு பணத்தை கொடுத்துரு. இல்லன்னு வச்சுக்க, சூரிக்கு சொல்லத்தான் தெரியும், இந்த திருப்பதிக்கு கொல்லவே தெரியும். அம்மா என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, துணி துவைச்சிட்டு இருக்கேன். கொல்லாத வேலை. ஐயோ, என்ன துணி எல்லாம் தூக்கி கிணத்துக்குள்ள போட்டுட்ட? இனிமே துவைச்சேன்னு வச்சுக்க, உன்னையே தூக்கி உள்ள போட்டுருவேன். என்ன மண்ணெண்ண வாடி.
வந்தோமா சாப்பிட்டோமா படுத்தோமா தூங்கினோமா புள்ளைய பெத்தோமான்னு போயிட்டே இருக்கணும். புரிஞ்சதா? இல்ல உள்ள மருமக இருக்கானேன்னு பாக்குற தொலைச்சிரு. என்ன அண்ணன் போடி உள்ள வேலை பாக்குறாங்க வேலை. ஏய் யார் நீ? நான் யாருங்கிறது இருக்கட்டும். அது யாரு? என் மகளா? ஒரு கர்ப்பிணி பொண்ணு வேலை பார்க்க விட்டுட்டு நீ டிவி பாக்குறியா? பெத்த மகளையே இந்த பாடுபடுத்துறியே, மருமகளை என்ன பாடுபடுத்து? மருமகளை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? இந்த வீட்டு மருமக. மருமகளா? என் பையன் உனக்கு தாலி கட்டானா? தாலியா? ஐயோ ஐயோ, உன் பையனுக்கு வீடே கட்டிட்டான். வீடா? டவுட்டா? உன் பையனே சொல்லுவான். மின்சாரம் உள்ள இடங்களுக்கும் மின்சாரம் அல்லாத இடங்களுக்கும் ஒலி அண்ட் ஒளி அமைத்து தருவது திருப்பதி சவுண்ட் சர்வீஸ். யோ, நான் பிரியா பேசுறேன். உன்னை அர்ஜென்ட்டா பார்க்கணும். என்னமா கண்ணு, எங்க இருக்க? உன் வீட்ல. உன் புள்ள வந்துட்டானா? ஆமா. விசாரிச்சுக்கோ. டேய், இந்த பொண்ணுக்கு வீடு கட்டினியா நீ? வீடா? இதுக்கா? இல்லம்மா. தாய் மீது சத்தியம் கேட்டு வாங்கிக்கோ. உண்மையை சொல்லுடா. இல்லம்மா. என் மேல சத்தியமா சொல்லு. அடச்சி, என்ன புள்ளடா நீ? பெத்த தாய்க்கு கூட நீ வீடு கட்டல. கண்ட சிரி. வீடு கட்டினியா நீ? அந்த வீடு இல்லம்மா. என்னடா சொல்? ஓ, புரியாதுமா. என்ன புரியாது? என்ன நான் வாடகை வீட்ல, அது ஒரு குடிசை வீட்ல இருக்கேன். எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்னு தோணுச்சு. அவனுக்கு யார் யாருக்கோ கட்டி கொடுத்துருக்க? ஐயோ, நீ நினைக்கிற மாதிரி வீடு இல்ல. ஏம்மா, இவனையா வீடு கட்ட சொன்ன? இவனுக்கு என்ன தெரியும்? சின்ன வயசுல நான் கட்டாத வீடா? என்ன கொஞ்சம் டச் விட்டு போச்சு இல்லையா பங்கஜம்? ஆமாங்க. இத பார், இனிமேல் வீடு கட்டுறதா இருந்தா என்கிட்ட சொல்லு. வாஸ்து பார்த்து சூப்பரா கட்டி தர. வாஸ்துவா? என்ன குடும்போது உங்க அப்பா மருமக கிட்ட பேசுற பேச்சா இது? உங்க அம்மா நிறமாச கர்ப்பிணியா, அதுவும் பெத்த பொண்ணையே வேலை பார்க்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நாளைக்கு எப்படி நான் இந்த வீட்ல வந்து வாழ முடியும்? அம்மா, எதுக்கு அவளை வேலை பார்க்க விடுற? ஏண்டா, நானா அவளை வேலை பார்க்க விட்டேன்? வேலைக்கு ஆள் வச்சோம், அவதான் பாத்துக்கிட்டு இருக்கா. எத்தனை தடவை சொல்றது? வீட்டுக்கு வரவங்க எல்லாம் எங்களை தப்பா நினைக்கவா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், சும்மாவே இருக்க மாட்டேங்கிற. இது பார், இனிமே நீ வேலை செய்யறத பார்த்த உள்ள போ போ. அது இல்லன்னு, என் கல்யாணத்துக்காக வாங்கின கடனையே நீங்க இன்னும் அடைக்கல. பிரசவ நேரத்துல ஆபரேஷன் அது இதுன்னு வந்துட்டா அதுக்கு ஒரு 20-30,000 செலவாகும். கர்ப்பமா இருக்கும்போது குனிஞ்சு நிமிந்து நல்லா வேலை செஞ்சா பிரசவம் சுவ பிரசவம் ஆகும்னு சொல்லுவாங்க. உன் மருமகன் பிறக்கும் போது உன்னையும் அவன் தாத்தாவையும் கடனாலேயே ஆக்கிடக்கூடாதுன்னு அதானே. டாக்டர் வரதன் அரெஸ்ட் பண்ணீங்களா? ஆமா சார். எவனோ ஒரு பேமனி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவர் தூக்கி உள்ள வச்சிருந்தா? அவரை தூக்கி உள்ள வைக்கிறது ஒண்ணுதான், என்ன உள்ள வைக்கிறது ஒண்ணுதான். சாரி சார், உங்களுக்கு வேண்டியவரும் தெரியாம போச்சு. கான்ஸ்டபிள், அவரை வெளியே விடு. கூட்டியா கதவை. அவ சொல்லி நான் வெளில வரணும்னு அவசியம். முதல்ல வெளில வா. நீ யார் என்ன வெளியில இருக்கிறதுக்கு? இத பாரு, உன் மேல எனக்கு அக்கறை இருக்கு, வெளியில வா. என் மேல அக்கறை படுறதுக்கு நீ யாரு? கேக்குறல்ல, என் மேல அக்கறை பட நீ யாரு? உங்க அப்பனுக்கு நான் பிறந்தேனா? இல்ல எங்க அப்பனுக்கு நீ பிறந்தியா? புரியல? உங்க அம்மா எங்க அப்பனுக்கு உன்னை பெத்தாளான்னு கேட்டேன். இன்ஸ்பெக்டர், அந்த டாக்டர் மேல கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம். எப்படியா வெளியோட போச்சு? யோ, அவருக்கு மினிஸ்டரோட ஸ்ட்ரைட்டா லிங்க் இருக்கு. டேய், டாக்டர் அந்த திருப்பதி போய் அடிச்சிருக்கான், நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்க. டாக்டர் யார் தெரியுமில? அவன் யாரோ ஒருத்தன் இல்ல,
உங்க அம்மாக்கு யார் பதில் சொல்றது? ஏய், வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அம்மா உதைக்கலாம், ஆனா வெளியில இருந்து அம்மாவை மிதிக்க கூடாது. அம்மா! ஐயோ! திருப்பதி ஆட்டோ கூட்டிட்டு வாப்பா. பாப்பா, பாத்து வா. OVR ஹாஸ்பிட்டலுக்கு போப்பா. பாத்துமா, பாத்து நீ காட்டு. அம்மா சூரிய வந்திருக்கம்மா, பார்த்துட்டு வந்துடுறேன். சீக்கிரமா ஒரே நிமிஷம். என்ன சூரிய? திருப்பதி ஏற வண்டியில. அப்பா அண்ணனை கூப்பிடுங்கப்பா. ரொம்ப அவசரமா? ஆமா ரொம்ப அவசரம் தான். கிளம்பு நீ. அவனை சீக்கிரமா வர சொல்லுங்க. டேய் வாடா. 18ஆம் தேதி மருந்து வியாபாரி ஞாபகம் இருக்குல்ல? ஒரு நிமிஷம். அம்மா நீங்க ஹாஸ்பிடலுக்கு போயிடுங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். என்னப்பா இந்த நேரத்துல? நீங்க போங்கம்மா. அண்ணே நீயும் கூட வாண்ணே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அண்ணே பயப்படாதம்மா, நான் கண்டிப்பா வந்துடுறேன். என் கண்ணு இல்ல, அண்ணே வண்டி எடுங்க. நீ பயப்படாதம்மா, அண்ணன் கண்டிப்பா வந்துடுறேன். அண்ணே அண்ணே இவனை நம்பி பிரயோஜனம் இல்ல, வண்டி எடுப்பா. போலாம். இறங்க பாத்து சீக்கிரம் இறங்கி கூட்டு போ. எவ்வளோப்பா சார்? பின்னாடி பிரசவத்துக்கு இலவசம் வழிக்கு படிக்கலையா? இருக்கலாம்ப்பா, ஆனா பெட்ரோல் உனக்கு இலவசமா போட போறது இல்லையா? சார் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பிரசவத்துக்கு வர பொண்ணுங்கள நாங்கள் சவாரி நினைக்க மாட்டோம், சகோதரத்தை நினைப்போம். உள்ளே பாருங்க சார். வெறும் 3000 வச்சுக்கிட்டு எதுக்கு இங்க வந்தீங்க? சுகப்பிரசவம் ஆயிரும்னு நினைச்சோம். அத நீங்களாவே முடிவு பண்ணிருந்தா அப்ப நாங்க டாக்டர் என்ன இதுக்கா இருக்கோம்? குழந்தை டேஞ்சரஸ் பொசிஷன்ல இருக்கு. செக்அப் பண்ணாமலே சொல்றீங்களே. ஹலோ, கத்துறத வச்சே கண்டுபிடிச்சிருவோம். ஆபரேஷன் இமிடியேட்டா பண்ணி ஆகணும். 35,000 ரூபாய் செலவாகும். ஹலோ, இந்த ஆள் உனக்கு எவ்வளவு பணம் தரணும்? 10 லட்சம். அதுல பைசா குறையாம வாங்கிருக்கேன். திருப்பதி, நான் வெளியில கார்ல இருக்கேன், பணத்தோட வெளியில வரேன். 10 லட்சம். 35,000 ரூபாய்க்கு நாங்க எங்க போவோம்? அப்போ உங்க பொண்ணை தூக்கிட்டு வேற எங்கேயாவது போங்க. ஆனா போற வழியில செத்து போச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. உடனே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆபரேஷன்ல வேண்டாம்ப்பா, என் குழந்தை நல்லபடியாவே போறக்குப்பா. அம்மா அப்பா கிட்ட சொல்லுமா, ஆபரேஷன்ல வேண்டாம்மா. அவங்களே சொல்றாங்கல்ல, அவங்களே பெத்துப்பாங்க. அப்ப நாங்க டாக்டர் எதுக்கு இருக்கோம்? டாக்டர், அவ சின்ன பிள்ளை, தெரியாம பேசுறா. வேண்டாம்மா, என் குழந்தை நல்லபடியாவே போறே. சும்மா நீங்க ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க, நாங்க பணத்துக்கு ரெடி பண்றோம். ஃபுல் அமௌண்ட் கொடுத்தாதான் ஆபரேஷன். உங்ககிட்ட எல்லாம் பிரசவத்துக்கு முன்னாடி பணம் வாங்கினாதான் உண்டு. இல்ல உங்ககிட்ட பணம் வாங்குறதுக்குள்ளயும் எங்களுக்கு பிரசவாலையும் வந்துருப்பா. சார் கூப்பிட்டீங்க? பணம் வர வரைக்கும் இவங்களை எல்லாம் வெளில உட்காருவேன் ப்ளீஸ். போங்க சார். நீ பொண்ணை பாத்துக்க, நான் எப்படியாவது பணத்தோட வர்றேன். சரிங்க. கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ஒண்ணும் ஆகாதுமா. கடவுளே. டாக்டர், அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு டாக்டர். நார்மல் டெலிவரி ஆகிற கண்டிஷன்ல தான் இருக்கு. ப்ளீஸ் டாக்டர். எனக்கு தெரியாதா? நீங்க அன்னை தெரேசா பாவம் பாக்குறீங்களோ? இதை பாரு, கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு ஹாஸ்பிட்டலில் கட்டியிருக்கிறது ஓசியில் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு இல்ல. பணத்தை எடுத்துட்டு வந்தா என்ன கூப்பிடு. போ போ. கொஞ்சம் பொறுத்துக்குமா. இன்னும் யாரும் பணம் கொண்டு வரலையா? மிரட்டுறியா? பவரை காட்டியா? இப்ப ஏன் பவரை காட்டவா? ஏய் வாங்கடாங்க.
சொல்லுமா. உடனே ஆபரேஷன் பண்ணணுமா? 35,000 கேக்குறாங்க. நீ எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு சீக்கிரமா வாப்பா. உடனே வந்துடுமா. சூரி, என்ன திருப்பதி? ஃப்ரெண்டா பழகின வசதியானவங்கிட்ட எப்பவுமே நம்ம பணம் கேட்கக்கூடாது. அப்படி பணம் கேட்டோம்னா ஃப்ரெண்டா பழகினதே பணத்துக்காகத்தான் ஆகிடும். திருப்பதி, ஒரு சின்ன வேலையை அவசரமா கிளம்பணும். எங்க போனா நான் கொண்டு போய் இல்ல பரவாயில்ல, நானே ஆட்டோ பிடிச்சி. அது இல்ல திருப்பதி, திருப்பதி பொழப்பு தர சவுண்ட் சர்வீஸை அடமானம் வைக்கிறியே, நாளைக்கு பொழப்புக்கு என்ன செய்வே? கொடுங்க. டாக்டர், பணம் கொண்டு வந்துட்டாங்க. வெரி குட். நீ ஆபரேஷன் ரெடி பண்ணு. சீக்கிரம். ரொம்ப நன்றி டாக்டர். இந்த உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம் டாக்டர். சின்ன உசுரை தான் காப்பாற்ற முடிஞ்சது, பெரிய உசுரை காப்பாற்ற முடியும். இதுக்கு மேல நான் இங்க வேலை பார்த்தேன்னா அந்த பாவம் எனக்கு மட்டும் இல்ல, என் குழந்தைக்கு வந்துடும். இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அந்த குழந்தை நல்லபடியா பிறக்க வேண்டிய குழந்தை. அந்த பொண்ணு பிரசவத்துல சாகல. பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம டாக்டர் தான் இழுத்தடிச்சு கொன்னுட்டாரு. இழுத்தடிச்சு கொன்னுட்டாரு. ஹலோ ஹலோ சூரி, நான் வர்தன் பேசுறேன். உன் ஃப்ரெண்ட் திருப்பதி வெறி பிடிச்சு வந்து என்ன கொல்ல பாக்குறான். இப்போ நீ எங்க இருக்க? என் வீட்டுல ரூம் அடிச்சுட்டு உள்ள கிடக்குற. சீக்கிரம் வந்து காப்பாத்துறா. திருப்பதி நான் சொல்றது கேளு. திருப்பதி, திருப்பதி வேண்டாம். விட்டு அவனை சொல்றது கேளு. விட்டு திருப்பதி வேண்டாம். திருப்பதி வேண்டாம். சொல்றது கேளு. ஏய் டேய் இழுத்துட்டு போ. என்ன விட? ஒரு அடி அசைஞ்ச சுட்டு தள்ளிடுவேன். அவனை எதுக்கு காப்பாத்தின? அவன் யார் தெரியுமா? தங்கச்சி கொன்னுட்டான்டா. நம்ம தங்கச்சி செத்துட்டாடா. உன் தங்கச்சி செத்துட்டா? அதுக்காக ஏன் அண்ணன் சாவணுமா? அண்ணனா? எங்க அம்மாவுக்கு 2 புருஷன். முதல் புருஷன் செத்து போயிட்டார். அவருக்கு பிறந்தவன் தான் அந்த டாக்டர். 2வது புருஷன் பிறந்தவன் தான் இந்த சூரி. நீ அண்ணனை கொல்லுவ, நான் அதை பார்த்துட்டு இருக்கணுமா? அப்பா ஃப்ரெண்டு முக்கியம் இல்லையா? ஏய் யாரா ஃப்ரெண்டு? சிம்மாசனம் துடைக்கிறவன்லாம் சிம்மாசனத்துல உட்கார முடியாது. கோவணத்தை அது தோல்ல போட்டா அது துண்டாயிட முடியாது. எனக்காக நீ உயிரை கொடுப்பேன்னு தான் உன்னை என் கூட வச்சிருக்கேன். எங்க அண்ணன் உயிர் எடுக்கிறதுக்கு இல்ல. நீ என் அடியாள்றா. ஃப்ரெண்டுங்கிற பேர்ல நீ என் அடியாள்றா.
கிடக்குற செருப்புடா. திருப்பதி வேண்டாம் வேண்டாம், என்ன கொண்டுடாத. வேண்டாம் சொல்றதுக்கு. திருப்பதி வேண்டாம், திருப்பதி வேண்டாம். இப்போ ஒன்னும் கொல்ல மாட்டேன். என் தங்கச்சி செத்த வேதனையை விட என் ஃப்ரெண்ட்ஷிப் செத்த வேதனை தான் ஜாஸ்தியா இருக்கு. எவனை நீ காப்பாத்தினியோ அவனே உன் கையால கொல்ல வைப்பேன். அதுக்கப்புறம் உனக்கு நான் கொல்லி வைப்பேன்டா. இந்த உலகத்துல எனக்கு ஒரே ஒரு நண்பன் தான். அவன் பேர் சூரி. இந்த உலகத்துல எனக்கு ஒரே ஒரு எதிரி தான். அவன் பேரும் சூரி. நண்பன் செத்துட்டான். எதிரிதான் இப்போ உசுரோட இருக்கான். ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டான். நாளை நிக்கடா. திருப்பதி இறங்கி போறோம், ஏறி போறோம்.